இந்த மாதிரி இருக்கிற நியூட்ரிஷனால உண்மையாவே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம அடுத்தது பார்க்க போறோம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி, அதாவது உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இருதயத்துடைய ஹெல்த், ஸோ ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அகைன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குனால ஆன்டி ஏஜிங் ப்ராசஸும் இருக்கு. அதாவது ரொம்ப ஏர்லியராகவே வயசான தோற்றம்லாம் ஒரு சில பேருக்கு வரும், அதை வந்து அவாய்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் வந்து சுகர் கண்ட்ரோல். டயபெட்டிக் பேஷன்ஸ் மைக்ரோகிரான்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது மூலம் சுகர் வந்து நல்லாவே குறைஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் மைக்ரோகிரான்ஸ் இருக்கு. இதை நம்ம வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்றது நல்லது. ஒருவேளை வீட்டில் யூஸ் பண்ணாலும் மார்க்கெட்லயும் கிடைக்குது. பட் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மார்க்கெட்ல கிடைக்கிறது வந்து நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 to 3 days கழிச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் நல்லாவே குறையுது. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா மார்க்கெட்ஸ்ல வாங்கி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிறிதளவுக்கு, அதாவது நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு வீட்டிலே கூட சின்ன சின்ன ட்ரேல வந்து நம்ம லைட்டு கடையிலே கூட வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை வந்து எப்படிலாம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு சேலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை மைல்டா வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். இதில் மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ரொட்டீனா பண்ற மாதிரி குக்கிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ டிராஸ்டிக்காக குறைஞ்சிருது. நம்ம இப்போ முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கவே இருக்காது. ஸோ வந்து மினிமலா நம்ம குக் பண்ணியோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு சேலட் மாதிரியோ சாப்பிட்றது நல்லது.